வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயத்தில் 300க்கு மேற்பட்ட பாடசாலைகள். எந்த ஒரு தேர்தலும் பிற்போடப்பட மாட்டாது. கொழும்பில் கால்வாயொன்றிலிருந்து பெண்ணின் சடலம் கண்டெடுப்பு. சட்டவிரோத மதுபானம் அருந்தி 4 உயிரிழப்பு. விசாரணைகள் தீவிரம். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்க முடியும். விஜிதர் கேரத். வானிலை தொடர்பில் அறிவிப்பு. யாழ் மாணவிகள் தாக்கப்பட்ட விவகாரம் அருட் சகோதரிக்கு பிணை. ஓய்வு பெற்ற இராணுவத்தினருக்கு முக்கிய அறிவிப்பு. IS பயங்கரவாதிகள் குறித்து வெளியான திடுக்கிடும் தகவல். இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். மண் சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் அமைந்துள்ள நிலையில் குறித்த பகுதியில் அனர்த்தங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் காமினி ஜெயதிஸ்த தெரிவித்துள்ளார். அத்துடன் மண் சரிவு அபாய பகுதிகளில் பல்வேறு அரசு நிறுவனங்களும் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மண் சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் சுமார் 14,000 குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாகவும் அதில் 2,600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வேறு இடங்களில் குடியமர்த்தப்பட்டுள்ளார் என்றும் காமினி ஜெயதிஸ்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட எந்தவொரு தேர்தலையும் பிற்போடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை முன்னெடுக்கவில்லை என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பன்குடா வெளி கிராமத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கப்பட்ட நிதியின் பிரகாரம் அதற்குரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. தனிப்பட்ட ரீதியில் கருத்துக்களை தெரிவிக்க முடியும். ஜனநாயக நாட்டில் அதற்கான சுதந்திரம் இருக்கிறது. சட்டத்தின் அடிப்படையில் அக்டோபர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும். அதற்கு பின்னர் நாடாளுமன்றத்துக்கு இன்னும் ஆயுட்காலம் இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறலாம். ஆனால் அதுக்கு இடையில் இன்னும் 2 தேர்தல்கள் இருக்கின்றது. ஒன்று மாகாண சபை தேர்தல் அல்லது இன்னும் நடைபெறவில்லை. அது நீண்ட காலமாக பிற்போடப்பட்டு வருகிறது. அது பிற்போடப்படுவதற்கு எமது தலைவர்களும் கடந்த காலத்தில் உடந்தையாக இருந்தார்கள். மாகாண சபை தேர்தல் நடைபெற வேண்டும். அதேபோன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் நடாத்தப்பட வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மாகாணத்தில் வலிமையான அரசியல் கட்டமைப்பின் ஊடாகத்தான் நமது இருப்பினை பாதுகாக்க முடியும் என்று அரசியல் கொள்கையுடன் நாங்கள் பயணிக்கின்றோம். ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் 2 வருடத்துக்கு தேர்தல்களை பிற்போடுவது குறித்து பேசியிருக்கின்றார். அது அவருடைய கட்சி சார்ந்த கருத்து என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள கால்வாயொன்றிலிருந்து அடையாளம் தெரியாத பெண்ணொருவரின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த பெண்ணின் சடலம் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தம்புள்ளி பகுதியில் சட்டவிரோத மதுபானம் மறைந்து 4 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணை முன்னெடுத்துள்ளனர். இச்சட்டவிரோத மதுபான வியாபாரத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் பல தடவைகள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தண்டனை பெற்று வந்துள்ளார் என்பதும் விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைக்கு மேலதிகமாக தடவியல் அறிக்கைகளை வரவழைத்து அவர்களின் மரணத்துக்கான காரணங்களை கண்டறிய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தம்புள்ளை போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை அரசியலமைப்பின் பிரகாரம் நீடிக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். பத்ரமுலை புலவந்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கி பண்டாரவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை யாருடையது என விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை 2 வருடங்களுக்கு நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தும் யோசனை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டாலும் தற்போது அதனை உறுதிப்படுத்த எவரும் இல்லை என விஜித கேரத் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் நிலவும் கடும் காற்று மற்றும் பலத்த மழையுடனான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் பலத்த மழையுடன் வானிலை 20 மாவட்டங்களில் 66,524 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. யாழில் மாணவிகளை தாக்கிய குற்றச்சாட்டில் கைதாய்க்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அருட் சகோதரி பிடியில் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஊர்காவத்துறை பகுதியில் உள்ள பாடசாலை விடுதியில் தங்கி கல்வி கற்று வந்த தம்மை விடுதிக்கு பொறுப்பான அருட் சகோதரி அடித்து துன்புறுத்தியதாக கூறி நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை விடுதியிலிருந்து மாணவிகள் 11 பேர் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தனர். இதனையடுத்து மாணவிகளை யாழ் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரியின் முற்படுத்திய வேளை மாணவிகளின் உடலில் தழும்புகள் இருந்தமை கண்டறியப்பட்டது. அது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த ஊர்காவத்துறை போலீசார் அருட் சகோதரியை கைது செய்து ஊர்காவத்துறை பதில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேளை அவரை இன்றைய தினம் புதன்கிழமை வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் புதன்கிழமை ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றில் நடைபெற்றபோது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அருட் சகோதரி மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணையில் அருட் சகோதரியை 50,000 ரூபாய் காசுப்பிடி 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆழ்பணியில் செல்ல அனுமதித்தமற்று மாணவ விடுதிக்கு அருட் சகோதரி செல்லக்கூடாது எனவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களோடு அவர்களின் பெற்றோர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது எனவும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் இனிவரும் காலங்களில் ரஷ்யாவுக்கு செல்வதாயின் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெறப்பட வேண்டியது கட்டாயமாகும் என வெளிவார அமைச்சர் அலிசப்டி தெரிவித்துள்ளார். வெளிவார அமைச்சர் அலிசப்டி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான ரஷ்யா தூதுவர் மற்றும் வெளிவார அமைச்சர் அலிசப்டி ஆகியோருக்கு இடையில் இன்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. ரஷ்யா உக்ரைன் மோதலில் நிர்கதியாகியுள்ள இலங்கையின் முன்னாள் படை வீரர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான உடனடி நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் இச்சந்திப்பு ஒன்று இணக்கம் காணப்பட்டுள்ளது. மேலும் வெளிவார ராஜாங்க அமைச்சர் ரஷ்யா சென்று பிரச்சினைகள் தொடர்பில் மேலதிக கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் வெளிவார அமைச்சர் அலிசப்டி தெரிவித்துள்ளார். சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு கோரி அதிபர் ஆசிரியர்கள் சங்கம் இன்று தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் முன்னிறுத்தி பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பு இன்று 29 நாட்களை கடந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள நிறுவனங்களை மறுசீரமைக்கும் போது தனியார் மயமாக்கல் மட்டுமா ஒரே தீர்வாக அமைகிறது என்பது குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கையின் சிரேஷ்ட தொழிற்சங்க தலைவர்களில் ஒருவரான லெஷீர் தேவேந்திரத்தின் 60 வருட தொழிற்சங்க வாழ்வை முன்னிட்டு பண்டாநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாடாக தனியார் மயமாக்கல் என்ற பெயரில் லாபம் ஈட்டும் பொது நிறுவனங்களை எடுத்து தனியார் மயமாக்குவதா அல்லது அதனை விடுத்து பல்வேறு புதிய தொழில் முயற்சியாண்மை எண்ண கருக்களை பயன்படுத்தி தற்போது ஈட்டி வரும் லாபத்தை விட அதிக லாபத்தை ஈட்டும் முறைகள் பிரவேசிப்பதா உகந்தது என்பது குறித்து நாம் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். வரி செலுத்துவோர் நிதியை தேசிய நலனுக்காக சாதகமாக லாபம் ஈட்ட தராத நிறுவனங்களுக்கு விருப்பம்படி நிதியை இறைப்பதன் மூலம் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. நமது நாட்டிற்கேற்ப வேலை திட்டத்தை உருவாக்கி நட்டத்தில் இயங்கும் நிறுவனங்களை லாபகரமான நிலைக்கு இட்டுச் செல்ல வேண்டும். தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஏதேனும் பாரபட்சங்கள் ஏற்படாமல் இருந்தால் புதிய திட்டத்தை மாற்றும் புதிய தீர்வுகளுக்கு செல்ல வேண்டும் என மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் காவலர் தாக்கப்பட்டதை கண்டித்து அவருக்கு நீதி கோரியும் குறித்த நிலையத்தின் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் நேற்று பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்ததுடன் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். கடந்த சனிக்கிழமை இரவு மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரையாடியானாறு போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக உள்ள மட்டக்களப்பு பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் காவலாளி ஒருவர் மதுபோதையில் இருந்தவர்களினால் வாழ்வெட்டுக்குள்ளான நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை கண்டிக்கும் வகையில் மட்டக்களப்பு பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் ஊழியர்கள் நேற்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்ததுடன் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். இந்த போராட்டத்தில் ஊழியர்கள் உத்தியோகத்தர்கள் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டிருந்தனர்.
சொலிபுரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட இருந்த காணி சுவீகரிப்பானது கைவிடப்பட்டுள்ளது. கடற்படை முகாமிற்காக முன்னெடுக்கப்பட இருந்த குறித்த காணி சுவீகரிப்பானது அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பினை தொடர்ந்து கைவிடப்பட்டுள்ளது. சொலிபுரம் பகுதியில் உள்ள 4 பரப்பு தனியார் காணியினை நில அளவை திணைக்களம் கடற்படையினரின் சுவீகரிப்பிற்காக ஆட்டப்போலத்துக்கு வருகை தந்த நிலையில் தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் தாம் திரும்பிச் செல்வது தொடர்பில் மேலதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மேலதிகாரியுடன் தொடர்பு கொண்டு பொதுமக்களின் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மேலதிகாரியினால் மீள வரும்படியாக உத்தரவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து சட்டத்தரணி சுகாசின் உரிமையாளரின் எதிர்ப்பு கடிதமும் கொடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவ்விடத்தை விட்டு நில அளவை திணைக்களம் அகன்று சென்றுள்ளது. இதன்பொழுது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கனகரத்தினம் சுகாஸ், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரின் குடிபரவு குடியகழ்வு ஆய்வு ஆணையத்தின் பிரதிநிதிகள் 6 பேர் ஒரு வார கால பயணமாக வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அமைச்சர் டிலானலஸ் சிங்கப்பூர் உள்துறை மற்றும் சட்ட அமைச்சர் சண்முகத்திடம் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இலங்கைக்கு இவர்கள் பயணம் செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கையில் சிங்கப்பூர் போன்ற தரத்தை அடைந்து மேம்பட்ட தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைந்து குடிவரவு முறையை மேம்படுத்த ஒத்துழைப்பை வழங்குவதே இந்த விஜயத்தின் நோக்கம் என அமைச்சர் தெரிவித்துள்ளது. இலங்கையின் குடிவரவு, விசா வழங்கல் மற்றும் குடியுரிமை தொடர்பான அனைத்து செயல்முறைகளையும் நவீனமயமாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் எந்த ஒத்துழைப்பு பங்களிப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தெரியவந்துள்ளது. விமான நிலையம் மற்றும் குடிவரவு திணைக்களத்தின் அனைத்து அமைப்புகளின் செயற்பாடுகள் குறித்து விரிவான ஆய்வுக்கு பின்னர் சிங்கப்பூரில் தற்போதுள்ள உயர்நிலையை கொண்டுவர பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை வழங்குமாறு சிங்கப்பூர் பிரதிநிதிகளிடம் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். யுத்தம் மற்றும் காலிமுகத்திடல் போராட்டங்களின் போது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை சிறப்பாக செயற்பட்டதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையின் சாதகமான மற்றும் பாதகமான அம்சங்கள் இருக்கின்றன. எனவே ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும் எந்தவொரு வேட்பாளர் நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாத ஒழிக்க திட்டத்தை அறிவிக்கவில்லை. தற்போது ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரங்கள் சில மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் மற்றவர்கள் பல்வேறு மாகாண சபைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நாடாளுமன்ற கண்காணிப்பு குழுக்களும் இதற்கு செயற்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் பல சட்டமூலங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதங்கள் நடத்தப்படும் நிலையில் ஜனாதிபதியின் அதிகாரம் படிப்படியாக நாடாளுமன்றத்துக்கு மாற்றப்படும். அதேவேளை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தின் பொறுப்புகள் கூறக்கூடிய சட்டங்களை இயன்றவாறு மிகவும் அவசியமானது என சுட்டிக்காட்டியுள்ளார். இனி வருவன இந்திய செய்திகள். சர்வதேச எவரெஸ்ட் தினத்தை முன்னிட்டு மும்பையை சேர்ந்த காம்சா கார்த்திகேயன் என்ற 16 வயதான பாடசாலை மாணவியொருவர் நேபாளத்தில் உள்ள எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிய இளம் வயது இந்தியர் என்ற பெருமையை குறித்த மாணவி பெற்றுள்ளார். இந்நிலையில் குறித்த மாணவிக்கு நேபாள பிரதமர் தனது வாழ்த்தினை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்ப உச்சம் கொடுக்கும் நிலையில் இன்று டெல்லியில் 49.9 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் 50 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தண்ணீர் தட்டுப்பாடு குறித்து மாநில அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் அங்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டெல்லியில் குடிநீரை பயன்படுத்தி கார்களை கழுவுதல், வீட்டு பயன்பாட்டுக்கான குடிநீரை வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்தல் மற்றும் நிரப்பு வழியின் நீர் தொட்டிகள் முதலான செயற்பாடுகளுக்கு இந்திய மதிப்பில் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என டெல்லி அரசு அறிவித்துள்ளது. காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்ட வெப்ப அலைகள் உக்கிரமடைந்தமையே இந்த நிலைமைக்கான காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி வருவன உலகச் செய்திகள். பிரித்தானியா நாடாளுமன்றம் உத்தியோகபூர்வமாக இன்று கலைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா பொதுத் தேர்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி நடத்தப்படும் என அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் அண்மையில் அறிவித்திருந்தார். இதன்படி பிரித்தானியா நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகள் கடந்த 24ஆம் தேதி முதல் இடைநிறுத்தப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அண்மையில் பிரித்தானியாவில் நடைபெற்ற இடைத்தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றதுடன் பொதுத் தேர்தல் தொடர்பான பெரும்பாலான கருத்து கணிப்புகளை பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியடையும் என்று கூறப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து 5 வாரங்கள் பின்னர் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள நாடான டோங்கா தீவில் இன்று நிலநடுக்கம் ஒன்று பதிவானதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. குறித்த நிலநடுக்கமானது டோங்கா தீவின் கிஹிபா நகரில் பதிவாகியுள்ளதுடன் ரிக்டர் அளவில் 4.6 பதிவாகியுள்ளதுடன் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலநடுக்கத்தில் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் தகவல் குறிப்பிடுகின்றன. சுமார் 1 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட டோங்கா நாட்டில் பல்வேறு தீவுகள் உள்ளன. இவற்றில் சில தீவுகளில் எரிமலைகளும் உள்ள நிலையில் சில எரிமலைகள் கடலுக்கு அடியில் அமைந்துள்ளன. இந்நிலையில் கடந்த காலங்களில் டோங்கா தீவில் கடலுக்கு அடியில் உள்ள எரிமலை வெடித்து ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமி போன்ற அனர்த்தங்களும் பதிவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கையோடு.